தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை, வீட்டில் இருக்கிற தாய்மார்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. கஞ்சா அடிச்சுட்டு பாலியல் வீட்டுக்குள்ள போட்டு வெட்டி போட்டுட்டு கற்பழிக்கிறான். அவனுக்கு என்னன்னு தெரியல, கொலை செய்தமா கற்பழிச்சோம் எதுவுமே தெரியல. அவன் தண்ணி போதுன்னா கூட பரவாயில்ல, ஒரு வழக்கு 2 அரை விட்ட கூட என்ன போய் காஞ்சி விழுந்துருவோம். இது கஞ்சா போது அவனுக்கு என்ன செய்யணும் என்ன பண்றான் அவனுக்கு தெரியும். போதை தெரியல, கற்பழிக்கிறான், வீடு புந்து கற்பழிக்கிறான். வந்தாரே வாழ வைக்கும் தமிழகத்திலே தமிழகத்துக்கு பிழைப்பு தேடி வந்த தாயின் பெண்ணில் கற்பழிக்கப்படுகிறார். இதுதான் இந்த ஸ்டாலின் ஆட்சியுடைய லட்சணம், மூதேவிகள் ஆட்சியுடைய லட்சணம். யாருக்கும் பாதுகாப்பு இல்லை. இந்த நிலை நீடிக்க வேண்டுமா? அவர் வீட்டு வேலையை செய்யுங்க. இன்னைக்கு காவல்துறைக்கு தலைவரே இல்லை, முண்டமா இருக்கு. காவல்துறைக்கு தலைவர் இல்ல, டிஜிபி இல்ல, நிரந்தர டிஜிபி இல்ல, தலையில்லாத முண்டமாக இருக்கிறது. தடி எடுத்தவெல்லாம் நன்றாகிறான், நான் தாண்டா டிஜிபி பண்றோம், நான் தாண்டா அன்னைக்கு வருது காவல்துறை. அவருக்கு வேலை என்ன? உதயநிதிக்கு சாமரம் வீசுவது, அவர் வீட்டு வேலையை செய்வது. ஒருவரை தன் மகனின் ஒரே காரணத்துக்காக நீங்க துணை முதலமைச்சர் ஆக்கி வச்சிருக்கிற, ஆனா அந்த விஷயத்துல கருணாநிதி இருப்பாரா? அந்த விஷயத்துல பாரு, கருணாநிதி சுயநினைவை இழந்த பிறகுதான் அந்த திமுக இல்லாத ஒரு பதவி, செயல் தரு பதவியை கருணாநிதிக்கு சுயநினைவு போனதுக்கு பிறகுதான் ஆரம்பித்தார். கேட்டோம், இன்னி வரைக்கும் பதில் இல்லை. ஆனால் பதில் வரும். வருகின்ற காலம் நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. அம்மாவுடைய ஆட்சி எடப்பாடியார் தலைமையில அமைந்தவுடனே அந்த ஸ்டார் யார் என்பது கண்டுபிடிக்கப்பட்டு எப்பேற்பட்ட கொம்பனாக இருந்தாலும் சட்டத்தின் முன் நிறுத்தி வைக்கப்படுவார்கள்.